எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். ஹாய் எவ்ரிவன், ஐ எம் ஒன் ஆஃப் யூ. இன்னைக்கு பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரக்கில் இருக்கக்கூடிய பிரேக் வகைகள், ட்ரக் பிரேக் டைப்ஸ். ஒரு 6 டைப் இருக்குங்க. 6 டைப்ஸ் ஆஃப் பிரேக்ஸ் ஆர் தேர் இன் ட்ரக்ஸ். வாட் இஸ் தட்? அது என்னவான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏர் பிரேக். ஏர் பிரேக் என்பது காற்றழுத்தத்தை கம்ப்ரஸ்டு ஏர், அதாவது காற்றழுத்தத்தை பயன்படுத்தி லாரியை நிறுத்தும் முறையாகும். பெரும்பாலும் பெரிய வாகனங்களில் இதை பயன்படுத்துகிறார்கள். இதோட பாகங்கள் என்னெல்லாம்னா, கம்ப்ரஸர், ஏர் டேங்கு, பிரேக் சேம்பரு, ஸ்லாக் அட்ஜஸ்டர், பிரேக் ஷூ, இதெல்லாம் தான். இங்கிலீஷில் ஒருக்கா சொல்கிறேன், கவனிங்க. ஏர் பிரேக் யூஸ் கம்ப்ரஸ்டு ஏர் டு அப்ளை ப்ரெஷர் and stop the vehicle. These are mainly used in heavy duty trucks and buses. Parts: compressor, air tank, brake chamber, slack adjuster, brake shoe. அடுத்த பிரேக் சிஸ்டம் வந்து ஹைட்ராலிக் பிரேக். The next brake system is hydraulic brake. ஹைட்ராலிக் பிரேக் என்பது திரவ அழுத்தத்தை பயன்படுத்தி வேலை செய்கிறது. இது சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான லாரிகளில் பொதுவாக காணப்படும். இதோட பாகங்கள்: பிரேக் ஆயில் லீக் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதில் நம்ம முக்கியமாக இதோட பார்ட்ஸில் வந்து பிரேக் ஆயில் லீக் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கொள்ள வேணும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஹைட்ராலிக் ஃப்ளூயிடு, அது மூலயமா தான் அந்த வகை ஆயில் மூலிமா தான் இந்த பிரேக் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் இதோட பேர் ஹைட்ராலிக் பிரேக். Hydraulic brake use brake fluid to transfer pressure from the pedal to the wheels, mostly found in light and medium trucks. மூணாவது டைப் வந்து ட்ரம் பிரேக். ட்ரம் பிரேக் என்பது சுழலும் ட்ரம்மின் உள்ளே பிரேக் ஷூ அழுத்தப்படுவதால் வேலை செய்கிறது. அதாவது சுழலும் ட்ரம்மின் உள்ளே பிரேக் ஷூ அழுத்தப்படுவதால் வேலை செய்கிறது. அதனால தான் இது ட்ரம் பிரேக். பெரும்பாலான லாரிகளில் பின்பக்க சக்கரங்களில் இது இருக்கும். சரிங்களா? ட்ரம் பிரேக்ஸ் ஹேவ் பிரேக் ஷூஸ் தட் பிரஸ் இன்சைட் a rotating drum, commonly used on rear wheels. அடுத்தது வந்து டிஸ்க் பிரேக்குங்க. 4வது டைப்பு. டிஸ்க் பிரேக் என்பது சுழலும் டிஸ்க் மீது பிரேக் பேட்கள் அழுத்தப்படுவதால் வேலை செய்கிறது. இது அதிக சக்தி மற்றும் வெப்பநிலையை தாங்கும் திறன் கொண்டது. Disc brake use brake pads to squeeze a spinning disc, provides better stopping power and heat resistance. இந்த வகை பிரேக் சிஸ்டம் வந்து மோஸ்ட்லி யூஸ்டு இன் ஃப்ரண்ட் வீல்ஸ் ஆர் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ட்ரக்ஸ். பெரும்பாலும் இதை வந்து முன்னாடி வீல்களில் தாங்க பயன்படுத்துகிறாங்க இந்த டிஸ்க் பிரேக் சிஸ்டத்தை. அப்புறம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ட்ரக்ஸ்லேயும் பயன்படுத்துகிறாங்க. 5வது வகை வந்து எக்ஸ்ஹாஸ்ட் பிரேக், அதாவது இதை இன்ஜின் பிரேக்னு சொல்லுவாங்க. இது வந்து மலைச்சரிவுகளில் பயன்படும் என்ஜின் சக்தியை குறைத்து வாகன வேகத்தை கட்டுப்படுத்துகிறது. இது முக்கிய பிரேக்கை மெயின் பிரேக் பயன்படுத்தாமல் வாகனத்தை கட்டுப்படுத்த உதவும். சரிங்களா? Used in downhill driving, it reduces engine power and helps to slow the vehicle without applying the main brakes. அடுத்தது 6வது வகை வந்து பார்க்கிங் பிரேக், அதாவது ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க. இதை வாகனத்தை நிறுத்திய போது சக்கரங்களை பூட்டி வைக்க இந்த பிரேக் பயன்படுத்தப்படுகிறதுங்க. கைப்பிடி மூலமாக அல்லது ஏர் வால்வ் மூலம் இயக்கப்படும் ஒரு வகையான பிரேக் தான் இது. This brake is used to lock the vehicle when parked, usually hand operated or air valve controlled. இந்த வீடியோ கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.